ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏரியா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த பிரியாணி செய்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து பொன்னிறமாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் இந்த முந்திரி போட்டோன்னா பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி முந்திரி ஆட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, சாதிபத்திரி, ஏலக்காய், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், அதை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கினா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியோட அளவும் பூண்டோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு போயிடட்டும். இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு மூடிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி தூள் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஏற்ற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க காரம் சேர்த்துக்க மாட்டாங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். நான் புதினாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவை பேஸ்ட் பண்ணி போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் புதினா இந்த மாதிரிலாம் தூக்கி கீழே போட்டுருவாங்களா, இதுனா அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ கலந்து கொடுத்துடலாம். இப்போ நான் ஒரு சிக்கனை தயிரில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்படியே சிக்கனை போட்டோன்னா சிக்கன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். தயிரில் ஊற வச்சுட்டு போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஊட்ட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டு மூடி வச்சு மூடிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்படியே வேகட்டும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கலந்துக்கலாம். நான் ஒரு பாஸ்மதி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ கலந்துக்குவோம். கலந்து விட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.